6:45 என்ற நேரத்தில் பெரிய முள்ளுக்கும் சிறிய முள்ளுக்கும் இடையே உள்ள கோணத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6:45 ஃபஸ்ட்டு கிளாக் போட்டுங்க. கிளாக் போட்டுட்டு 6:45 சிறிய முள் வந்து பார்த்தீங்கன்னா 6லேருந்து கொஞ்சம் தடவை தள்ளி போயிருக்கும். பெரிய முள் வந்து பார்த்தீங்கன்னா 9 நேரம் இருக்கும். இதுதான் வந்து 6:45. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் சின்ன முள்ளுக்கும் இடைப்பட்ட தூரத்தை கேட்டிருக்காங்க. அதாவது பெரிய முள்ளுக்கும் சிறிய முள்ளுக்கும் இடைப்பட்ட கோணம் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், இன்ட்ரோவில் பார்த்துட்டோம். ஒரு நம்பருக்கு இன்னொரு நம்பருக்கு பார்த்தீங்கன்னா 30 டிகிரி கேப் இருக்குன்னு பார்த்தாச்சு இன்ட்ரோவில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6:45 அக்கிட்ட வந்து 6ல் இருக்காது, சிறிய முள் 7ல் இருக்காது, கொஞ்சம் சிறிய தூரம் நகர்ந்துருக்கும். இதுக்கான ஃபார்மா தான் சிறிய முள் நகர்ந்த தூரம் ஈக்குவல் டு x/2 எழுதணும். இப்போ வந்து சிறிய முள் நகர்ந்த தூரம் வந்து கண்டுபிடிக்கணும். சிறிய முள் நகர்ந்த தூரம், இதுக்கான ஃபார்மா தான் x/2. அதாவது நிமிஷம் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணி போடணும். இப்போ வந்து பாருங்கள் 45 நிமிஷம் கொடுத்துருக்காங்க, டிவைட் பை 2. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 22 டிகிரி 22.5 டிகிரி வந்து மூவ் பண்ணிடுவோம். சிறிய முள் வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு நம்பருக்கு, அதாவது இந்த நம்பருக்கு இடைப்பட்ட கோணம் வந்து பார்த்தீங்கன்னா 30. 30ல் வந்து பார்த்தீங்கன்னா 22.5 டிகிரி மூவ் ஆயிடுச்சு. மீதி இருக்குது தான் நமக்கான ஆங்கிள் வந்து கண்டுபிடிக்கணும். மீதி எவ்வளோ இருக்கு பாருங்க, மொத்தமாக வந்து 30. அப்போது 30 டிகிரியில் -22.5 போச்சுன்னா அதாவது 7.5 டிகிரி வந்து மிச்சம் இருக்குது. அதாவது சிறிய முள் நகர்ந்த தூரத்தில் இருந்து சிறிய முள் வந்து 22.5 டிகிரி நகர்ந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா மீதி இருக்குது பார்த்தீங்கன்னா 7.5 டிகிரி தான். இதுதான் நம்ம கனெக்ட் பண்ணோம். இப்போ வந்து பாருங்கள் 8க்கும் 9க்கும் பார்த்தீங்கன்னா 30 டிகிரி இருக்குங்களா. அப்போது 30. இப்போ வந்து பாருங்கள் 7க்கும் 8க்கும் இங்கே ஒரு 30 டிகிரி இருக்குங்களா. இது ஒரு 30 டிகிரிங்களா, ப்ளஸ் 30. இது பாருங்கள், இதுதான் நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ வந்து சிறிய முள் வந்து 6லேருந்து தள்ளி இருக்குது. எவ்வளோ தள்ளி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 22.5 டிகிரி தள்ளி இருக்குது. மிச்சம் இருக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா 7.5 தான், ப்ளஸ் 7.5. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிறிய முள்ளுக்கும் பெரிய முள்ளுக்கும் இடைப்பட்ட கோணத்தை தான் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பாருங்கள் 3 ஆட் பண்ணி போடுங்க. 3 ஆட் பண்ணி போட்டிங்கன்னா 30 30 60 7.5 67.5. அதாவது 6:45, அதாவது 6:45 என்ற நேரத்தில் பெரிய முள்ளுக்கும் சிறிய முள்ளுக்கும் இடையே உள்ள கோணம் வந்து பார்த்தீங்கன்னா 67.5 டிகிரியா. இது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 67.5 டிகிரி.